ஒரு சிறிய கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் 100 ஆண்டுகளுக்கு மேல் வயதானது. அதன் அடியில் குழந்தைகள் விளையாடுவார்கள், பெரியவர்கள் ஓய்வெடுப்பார்கள், பயணிகள் நிழலில் அமர்ந்து தண்ணீர் குடிப்பார்கள். ஆனால் காலம் மாறியது. கிராமம் நகரமாக மாறத் தொடங்கியது. சாலைகள் அகலமானது, வீடுகள் உயரமானது, மக்கள் அவசரமாக ஓடினர். ஒரு நாள் சிலர் பேசிக்கொண்டார்கள், இந்த மரம் சாலைக்கு இடையூறாக இருக்கிறது, வெட்டி விடலாம் என்றெல்லாம் பேசினார்கள். அன்று இரவு அந்த மரம் காற்றில் மெதுவாக சத்தமிட்டது. அருகில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அதை கேட்டான். கனவிலே அந்த மரம் பேசுவது போல அவனுக்கு தோன்றியது. குழந்தையே என்று மரம் சொன்னது, நான் உனக்கு நிழல் கொடுத்தேன், காற்று கொடுத்தேன், மலையை வரவழைத்தேன், பறவைகளுக்கு வீடு ஆனேன். என்னை வெட்டினால் நாளை நீ என்ன இழப்பாய்? அடுத்த நாள் அந்த சிறுவன் கிராம மக்களிடம் ஓடி சென்று சொன்னான், இந்த மரம் நமக்கு பயனில்லையா? இது இல்லை என்றால் வெயிலில் நாம் எப்படி வாழ்வோம்? மக்கள் சிந்தித்தார்கள். மரத்தை வெட்டும் முடிவை மாற்றினார்கள். அதற்கு பதிலாக அந்த மரத்தை சுற்றி ஒரு சிறிய பூங்கா அமைத்தார்கள். அன்று முதல் அந்த மரம் இன்னும் பெருமையாக நின்றது. மக்களுக்கு பாடம் கற்றுத்தந்தது. மரம் பேசாது, ஆனால் மனிதன் வாழ அதுவே பேசாமல் உதவுகிறது.